Hello friends, இன்னைக்கு நம்ம grape juice எப்படி பண்றது நம்ம பார்க்க போறோம். இந்த grape juice வந்து நம்ம ஃப்ரிட்ஜ்ல வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது எப்படி செய்யறது நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி திராட்சையில வந்து நிறைய விதம் இருக்கு. நிறைய kinds of grapes இருக்கு. இதுல green grapes இருக்கு, red grapes இருக்கு. இது போல வந்து black grapesம் இருக்கு. இதுல வந்து black grapesல வந்து நம்ம ஜூஸ் பண்ணி வைக்கும்போது இது வந்து நல்ல ஒரு ஹெல்த் கொடுக்கும். இதுல வந்து இது வந்து ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது, ஐசைட்க்கு நல்லது. டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் கூட வந்து இது சாப்பிடலாம். டயபெட்டிக் கூட வந்து கண்ட்ரோல் பண்ணுது. கேன்சர் ரிஸ்க் கூட வந்து வராதபடி தடுக்கும். அதே போல கான்ஸ்டிபேஷனுக்கு ரொம்ப நல்லது, ஹார்ட்டுக்கு நல்லது. இது போல நிறைய வந்து இதுல மினரல்ஸ், நியூட்ரியன்ட்ஸ் எல்லாம் இருக்குறதுனால A, K, C விட்டமின்ஸ் எல்லாம் இருக்கு இதுல. அதனால வந்து இந்த கருப்பு திராட்சையில வந்து உங்களுக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. அதனால இதுல வந்து நம்ம ஒரு ஜூஸ் பண்ண போறோம். முக்கியமா வந்து ஸ்டமக்ல உங்களுக்கு வந்து அந்த உப்பசம் மாதிரி பிரச்சனை இருக்குறவங்க வந்து சில சமயம் பாத்தீங்கன்னா gastric problemனால அப்படியே உப்பன மாதிரி இருக்கும். வயிறு ஒரு மாதிரி uneasiness ஃபீலிங் இருக்கும். அவங்க வந்து இந்த ஜூஸ்ல வந்து காலையில ஒரு அரை கிளாஸ்ல தண்ணி ஊத்தி நம்ம குடிச்சோம்னா வெறும் வயித்துல சாப்பிடுறதுக்கு முன்னாடி குடிச்சோம்னா உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம்லாம் இருக்காது. அந்த ப்ராப்ளம் கூட உங்களுக்கு சரியாகும். இது நம்ம இந்த ஜூஸ் வந்து இது வந்து என்னோட சொந்த அனுபவத்துல வந்து நான் சொல்ற காரியம். எனக்கு அந்த பிரச்சனை இருக்கும்போது எனக்கு நல்ல ஒரு ரிலீஃப் கொடுத்துச்சு. சோ நான் வந்து எனக்கு அந்த ரிலீஃப் கிடைச்சதனால வந்து இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்றேன். இது எப்படி நான் பண்றேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்றேன். இப்போ இதுக்கு வந்து நான் 1 kg grapes எடுத்துர்க்கேன், கருப்பு திராட்சை. இத வந்து முதல்ல வந்து ஒரு 2 times நல்லா கழுவிடுங்க. கழுவிட்டு வந்து கடைசியா நம்ம கழுவும்போது கொஞ்சம் தண்ணியில ஒரு கை உப்பு போட்டுக்கலாம். கல் உப்பு நான் போடுறேன். யூசுவலா வந்து நான் காய் கழுவுறதுக்கு காய் பழம்லாம் கழுவ கல் உப்பு வச்சிருப்பேன். சோ அந்த உப்பு போட்டுட்டு இதுல வந்து நம்ம இந்த பழத்தை போட்டுடலாம். இத வந்து ஒரு தடவை நம்ம கழுவி எடுத்துக்கலாம். ஏதாவது கிருமிங்க இருந்தா கூட அது வந்து போய்டும். இப்போ நம்ம ஒரு பாத்திரத்துல வந்து நம்ம வந்து இத கழுவின திராட்சைலாம் நம்ம போட்டுக்கலாம். இப்போ இந்த பாத்திரத்துல நம்ம வந்து இந்த கழுவின grapes எடுத்துட்டோம். இப்போ நான் 1 லிட்டர் தண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அந்த 1 லிட்டர் தண்ணியை வந்து இதுல நம்ம ஊத்திடலாம். இப்போ இத வந்து நம்ம ஒரு 15 minutes boil பண்ண போறோம். boil பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் பார்த்துட்டு இன்னும் தேவைப்பட்டா நம்ம boil பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து ஒரு 15 நிமிஷம் நம்ம வந்து boil பண்ணலாம். இது நல்லா வந்து வேகட்டும். 15 minutes கழிச்சு வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம மூடி போட்டு நம்ம வேக வெச்சிட்டு இருக்கோம். பாருங்க, இது வந்து ரொம்ப அனல் வெச்சீங்கனா பொங்கிடும். நல்லா வந்து கொஞ்சம் வந்து குறைச்சி வெச்சுக்கோங்க. இப்போ ஒரு 5 minutes ஆயிருக்கு. அதுக்குள்ளே பாருங்க எப்படி வந்திருக்கு. இன்னொரு 10 minutes இருக்கட்டும், நல்லா வேகட்டும். இப்போ 15 minutes ஆயிடுச்சுங்க. பாருங்க, நல்லா வந்து தோல்லாம் தனியா வந்துருச்சு பாருங்க. இப்போ இது நம்ம என்ன பண்ண போறோம்? நல்லா வந்து ஆறட்டும். ஆறுன பின்னாடி கையிலேயே வந்து நம்ம பிசைஞ்சு இந்த ஜூஸ் எல்லாம் வந்து நம்ம எடுத்துடலாம். இந்த சக்கை தனியா நம்ம எடுத்துட்டோம்னா அதுக்கு அப்புறம் என்ன பண்றதுன்னு சொல்றேன். இது ஆறட்டும். ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ். இப்போ நல்லா ஆறிடுச்சு. இது வந்து நம்ம நல்லா வந்து பிசைஞ்சு அந்த சக்கையெல்லாம் எடுத்துட்டு
ஜூஸை வந்து நம்ம வடிகட்டிடலாம். புளி வடிகட்டி எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து வெறும் ஜூஸ் வேணும்னா இன்னும் கொஞ்சம் வந்து இது மாதிரி ஸ்ட்ரெயினர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து கொஞ்சம் பல்ப் தேவைப்படுறதுனால நான் வந்து புளி வடிகட்டியில் வந்து வடிச்சிக்கலான் இருக்கேன். ஃபஸ்ட்டு தண்ணியெல்லாம் கொஞ்சம் வடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நம்ம வந்து இன்னும் ஒரு 1/4 லிட்டர் தண்ணி சேர்த்து அதை பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் பல்ப் இருந்தால் அதுவும் வந்து ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அந்த ஜூஸும் நல்லாயிருக்கும். நம்ம இந்த வடிகட்டியில் பண்ணும்போது கொஞ்சம் வந்து நமக்கு கொஞ்சம் பல்ப் இறங்கும் கீழே. நல்லா வெந்துருச்சு, அதனால் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்குது. இப்போ நம்ம வந்து இந்த சக்கையில் வந்து இன்னொரு 1/4 லிட்டர் தண்ணி ஊற்றிடலாம். தண்ணி ஊற்றி திருப்பியும் வந்து வடிகட்டிடலாம். இது பாதி பாதியாக ஊற்றிடலாம். இன்னும் வச்சுருந்த பாதி தண்ணியை ஊற்றிக்கலாம். இப்போ இப்போ நமக்கு வந்து ஒரு கேஜி திராட்சையில் வந்து பாருங்கள் இவ்வளோ தான் வந்து மிச்சம். அதனால தான் நம்ம வேக வைக்கிறது. அப்படியே நீங்கள் வந்து பிசைய முடியாது, ஜூஸ் அவ்வளோ வராது. வெந்துருச்சுன்னா நல்லா வந்து அவ்வளோதான். இப்போ நல்லா இருத்துட்டோம். இப்போ வந்து நம்ம பாயில் பண்ணணும். இதுக்கு வந்து 2 கப் 2லேருந்து 3 கப் சர்க்கரை வந்து யூஸ் பண்ணலாம். எனக்கு தேவைப்படுற சர்க்கரை வந்து நான் போட்டுக்கிறேன். நீங்கள் வந்து உங்கள் ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரி வந்து சர்க்கரை போட்டுக்கோங்க. 2லேருந்து 3 கப் சர்க்கரை போட்டிங்கன்னா அது வந்து நம்ம தண்ணி ஊற்றி குடிக்கும் போது நல்லாயிருக்கும். இது வந்து நல்லா வந்து பாயில் ஆன உடனே கொஞ்சம் வந்து சிம்மில் வச்சுருங்க. இதில் வந்து நல்ல பல்பெல்லாம் இருக்குது, காட்டுறேன். இதில் வந்து பாருங்கள் கொஞ்சம் வந்து பல்ப்பும் இருக்குது. அதனால தான் நான் அந்த வடிகட்டியில் வந்து நான் பண்ணுறது. இது கொதிக்கட்டும். இப்போ பாயில் ஆக தொடங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம இதுலேருந்து ஒரு 10 மினிட்ஸ் அது கொஞ்சம் வந்து குறையட்டும். சிம்மில் வச்சுருங்க. இது நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். சிம்மில் இருக்குது. ஒரு 10 மினிட்ஸ் கழித்து பார்த்துக்கலாம். இப்போ 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு பாருங்கள். நல்லா நம்ம கிரேப் ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து இப்போ நான் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த ஜூஸ் வந்து நம்ம நைட்டில் பண்ணோன்னா நீங்கள் வந்து அப்படியே வெளியே வச்சிட்டிங்கன்னா காலையில் எடுத்து நீங்கள் பாட்டிலில் ஃபில் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இப்போ இதை வந்து முழுசாக ஆறணும். நல்லா வந்து ஆறின பின்னாடி நான் வந்து அந்த மாசா பாட்டில்ஸ் எல்லாம் வந்து எடுத்து வைப்பேன். இது போல் வந்து பாட்டில்ஸில் நம்ம ஃபில்லப் பண்ணி நான் வச்சுப்பேன். நீங்கள் வந்து உடனே அந்த வாரமே வந்து நீங்கள்
காலை எல்லாருக்கும் கொடுத்து நீங்கள் முடிக்கிறதா இருந்தால் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். நான் வந்து வாரத்துக்கு ஒரு 2 நாள் 3 நாள் அது மாதிரி தான் குடிப்போம். அதனால் நாங்கள் ஃப்ரீசரில் நான் அந்த பாட்டிலை போட்டுடுவேன். நான் குடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 1 hour முன்னாடி வெளியே எடுத்து வச்சோன்னா அது வந்து நமக்கு ஜூஸ் வந்து போகிறோம். எனக்கு தேவையான ஜூஸை எடுத்துகிட்டு மிச்சத்தை திருப்பியும் ஃப்ரீசரில் போட்டுடுவேன். பட் ரொம்ப நாள் வந்து ஃப்ரீசரில் வச்சோன்னா சம்டைம்ஸ் வந்து கரண்ட் போச்சுன்னா அது மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறதுனால வந்து சம்டைம்ஸ் வந்து புளிச்சிரும். ஏன்னா இது கிரேப் ஜூஸ்னால் புளிச்சிரும். அதனால் வந்து நம்ம என்ன பண்ணோன்னா ரொம்ப நாள் நீங்கள் வந்து வைக்கணும், அடிக்கடி நமக்கு தேவைப்படாதுன்னா ஃப்ரீசரில் வந்து பாட்டிலில் ஊற்றி நீங்கள் ஃப்ரீசரில் வச்சிட்டோன்னா, இல்லை கொஞ்சம் அகலமாக இந்த டப்பர்வேர் கண்டெய்னர்லாம் வருது இல்லையா, அதில் வச்சிட்டோன்னா ஃப்ரீசரில் வச்சிட்டோன்னா கொஞ்சம் நேரம் நீங்கள் குடிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரம் எடுத்து வெளியே வச்சிட்டிங்கன்னா அது வந்து நமக்கு ரெடியாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். இது ஆறுன பின்னாடி நான் காட்டுறேன். கிரேப் ஜூஸ் நல்லா ஆறிடுச்சு. இப்போ வந்து இது நல்லா பாட்டில்ஸில் ஊற்றி வச்சிட்டேன். இது போல் வந்து பாட்டில்ஸில் நம்ம ஊற்றிக்கலாம். இல்லைன்னா இது மாதிரி வந்து ஒரு கண்டெய்னரில் வந்து நீங்கள் ஊற்றி வச்சிடலாம். இப்போ உடனே யூஸ் பண்ணுறது வந்து நம்ம ஃப்ரிட்ஜ் டோரில் கூட நம்ம வச்சுக்கலாம். நான் வந்து கொஞ்ச நாள் நம்ம பொறுத்து, இல்லை வந்து வீக்லி ஒன்ஸோ ட்வைஸோ தான் நம்ம குடிக்கிறோன்னா இது ஃப்ரீசரில் போட்டு வச்சோன்னா நல்லது, ரொம்ப புளிக்காது. ஏன்னா கரண்ட் கட் ஆச்சுனாலாம் வந்து உங்களுக்கு அது சேஃபாக இருக்கும். அதனால் ஃப்ரீசரில் போட்டுட்டு நம்ம குடிக்கிறதுக்கு ஒரு 1 hour முன்னாடி வந்து எடுத்து வச்சிட்டோன்னா உங்களுக்கு தேவைப்படுறது வந்து எடுத்துக்கலாம். இது போல் நீங்களும் வந்து செஞ்சு பாருங்கள். இது ரொம்ப ஒரு நல்ல ஒரு வயிற்றில் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து இது நல்ல ஒரு ஹோம் ரெமெடி. நல்ல இந்த பழத்தில் வந்து எல்லா விட்டமின்ஸ் நியூட்ரியன்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து நம்ம பாடிக்கு தேவையான எல்லா விட்டமின்ஸும் இருக்குது. அதில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது என்னோடய சொந்த அனுபவத்திலேருந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். வயிற்றில் வந்து உப்பசம் மாதிரி வந்து ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு, கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து காலையில் வெறும் வயிற்றில் ஒரு அரை கிளாஸ் வந்து இந்த ஜூஸ் எடுத்துகிட்டு தண்ணி மிக்ஸ் பண்ணி நீங்கள் குடிக்கலாம். வெறும் வயிற்றில் குடிக்கணும். குடித்து பாருங்கள், உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். எனக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இன்ன வரைக்கும் எனக்கு அந்த ப்ராப்ளம் இல்லை. அதனால் நான் வீக்லி ஒன்ஸ் வந்து நான் இதை எடுத்துப்பேன். நீங்களும் வந்து செஞ்சு பாருங்கள். இதில் வந்து நம்ம 1 kg கிரேப்ஸ் நம்ம எடுத்தோம், 1.25 லிட்டர் தண்ணி ஊற்றினோம். நீங்கள் வந்து 2லேருந்து 3 கப் வரைக்கும் சர்க்கரை போட்டுக்கலாம். நான் வந்து எனக்கு தேவையான சர்க்கரை நான் போட்டுன்ட்டேன். இது வந்து நமக்கு கிட்டத்தட்ட 1.5 லிட்டர் கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஜூஸ் கிடச்சிது. நீங்களும் வந்து செஞ்சு பார்த்து உங்களோட கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்கள். வேறு ரெசிபீஸும் எங்களோட சேனலில் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க. தேங்க்யூ.